அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபி தோழர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸு ஜாமிஉ திர்மிதியில் பதிவு செய்யப்பட்டிருக்கலாம். நம்மளையெல்லாம் அடக்கம் பண்ணதுக்கு பின்னால் 2 மலக்குமார்கள் கபூருக்கு வருவாங்களாம். முன்கர் நக்கீர் என்ற 2 மலக்குமார்கள் வந்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறிப்பிட்டு இவர்களை பற்றி நீங்கள் என்ன சொல்லி கொண்டிருந்தீர்கள் என்பது தான் அந்த கேள்வி. இன்ஷால்லா நம்ம பதில் சொல்லுவோம். அல்லா நான்னா அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூல். இவர்கள் அல்லாஹ்வினுடைய தூதராகவும் அடியாராகவும் இருந்தார்கள் என்று நாங்கள் சாட்சி சொல்லி கொண்டு இருந்தோம் என சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த கபர் அந்த 2 மலக்குமார்களும் தயார் செய்வார்களாம். எப்படி ஒரு திருமணம் முடிந்ததுக்கு பின்னால் மணமக்களுக்காக வேண்டி முதல் இரவுக்காண்டு ரூம் தயார் செய்யப்படுமோ அதுபோல் அந்த ரூம் அந்த 2 நபர்களும் தயார் செய்வாங்க. சுமார் 70 முழம் நீளத்துக்கு அந்த கபூர் நீட்டிக்கப்படும். சிறந்த ஒரு விரிப்புகள் விரிக்கப்படும். சொர்க்கத்தினுடைய வசந்த காற்றுகள் உள்ள வரும். ஒளியால் நிரப்பப்படும். எல்லாத்தையும் நிரம்பினதுக்கு பின்னால் அந்த மலக்கு சொல்லுவாங்கன்னா கனவுமத்தில் அவர் புது மாப்பிள்ளை தூங்குறது போல் நீங்கள் தூங்குங்க. அல்லாஹு தாலா இந்த இடத்துலேருந்து கியாமத்து நாளில் எழுப்பக்கூடிய அந்த காலங்கள் வர உங்களுக்கு பிடித்தமான இறைவன் உண்மை எழுக்கக்கூடிய அந்த காலங்கள் வர இந்த கபூரில் நீங்கள் புது மாப்பிள்ளை தூங்குனது மாதிரி தூங்குங்க என்று சொல்லுவார்களாம். இதுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நல்ல அமல்கள் இறைவனுக்காக வேண்டி மட்டும் செய்ய வேண்டும்.